இங்க மகளிர் தினத்தை ஒட்டி நலத்திட்ட உதவி கொண்டாந்துதாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட எங்க மாவட்ட செயலாளர் மோகன் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எங்க பின்னாடி நாங்க மாற்று கட்சியில இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க பின்னாடி இன்னைக்கு 2000 பேர், உங்கள்ட்ட எல்லா வீடியோவும் இருக்கும். இன்னைக்கு 2000 பேர் நாங்க திரட்டி ஒரு இடத்துல நிக்கக்குள்ள பொதுச் செயலாளர் வந்து 2 வீலர்ல அதாவது வேற வழியா கூட்டு போறாரு. இது எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம், நாங்க வந்து இவரை தள்ளிட்டு நாங்க மாவட்ட செயலாளர் ஆயிருவோன்ற ஒரு பயம். மாற்று கட்சியில இருந்து வந்ததால தளபதியே சொல்லியிருக்காரு அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கணும்னு. நான் 2006 to 11 வந்து டிஎம்கேல கவுன்சிலரா இருந்தேன். 2006 to 11 நான் கவுன்சிலரா போக்குள்ளேயே கில்லி சுகர்னான்ற பேரோட உள்ள போனேன். தளபதி பேரோட தமிழ்நாட்டிலே போன கவுன்சிலர் நான் தான். தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் உதறி கடைச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து தளபதி பின்னாடி வந்துட்டேன். என் பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறதால மாவட்ட செயலாளர் வந்து இவர் பதவி வாங்கிடுவாரு, கட்சியில பெரிய பொறுப்புக்கு வந்துருவாருன்னு சொல்லி இவர் கிட்டத்தட்ட எல்லா சதியும் பண்றாரு. இவரு அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு மாபெரும் அமைப்பை வந்து தளபதி அவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்காரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில நாங்கெல்லாம் ஒரு காலத்துல தளபதிக்கு ரசிகராக இருந்தோம். இன்னொன்னு அவருடைய எளிமை பணிவு அந்த ஒரு அவருடைய கேரக்டரை பார்த்து நாங்க இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ள எங்களை நாங்க இணைச்சிருக்கோம். நான் ஒரு மாற்று கட்சியில இருந்து வந்தேன், அண்ணன் பக்கத்துல இருக்கிற அண்ணன் ஒரு மாற்று கட்சியில இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இங்க பிரச்சனை நடக்குதுன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல பெரும்பான்மையாக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறதுல எந்த இதுலயுமே மாவட்ட நிர்வாகத்துல தலித்துகளுக்கு இடம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழும் பகுதி இந்த விழுப்புரம் பகுதி. இஸ்லாமியர்களுக்கும் தகுந்த விகிதாச்சார அடிப்படையில இவங்க பொறுப்பு போடல. இன்னொன்னு இவங்க வந்து யாரை பார்த்தாலும் மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு இதே ஒரு குறையை முன் வச்சு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம். இந்த நியூஸை நாங்க பல முறை தலைமைக்கு எடுத்துட்டு போக முயற்சித்தாலும் அது அவங்களை அணுக முடியல. இங்க வந்து அவங்க தளபதி எங்களால் சந்திக்க முடியல, பொதுச் செயலாளர்கிட்ட எங்களுக்கு சந்திக்க விட மாட்டாங்க. நாங்க ஆல்ரெடி அது மட்டும் இல்லாம இங்க எண்ணற்ற இந்த தம்பிமார்கள் வந்திருக்காங்க. இந்த தம்பிமார்கள்ட்ட கேட்டா தெரியும், ஒவ்வொரு பொருளுக்குமே பணம் வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து மாற்று அரசியலை முன்னெடுக்கிறான்னு சொல்லி தான் நாங்களாம் வந்திருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில நாங்கள் இந்த கட்சியில் எங்களை இணைச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் தளபதிக்கு தெரியுமா, தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இதை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இங்க வந்து வர பொறுப்பாளர் அத்தனை பேர்ட்டுமே பணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கான டீடைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் கேட்க போய் தான் நாங்கள் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறோம். ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை உங்களால கொடுக்க முடியும்னா பொறுப்பு வாங்கும் போது பணம் வாங்கிட்டு எப்படி கொடுக்க முடியும்? அதோ இந்த எண்ணற்ற இளைஞர்கள் தளபதி நம்பி வராங்க. 50,000 கூட 1 லட்ச ரூபா கூட ஏற்கனவே 15 லட்சம் ரூபாய் நகரமன்ற தலைவர் அண்ணன் கிட்ட தான் கேட்டாங்க. நகரமன்ற தலைவருக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க. அதை நாங்க மீடியால போடல, நாங்க மீடியாவுக்கு கொண்டு போல. இந்த விஷயம் அவங்க யார் போட்டான்னு தெரியல. அதனால என்னன்னா நாங்க தான் இந்த விஷயத்தை வெளியில சொன்னன்றது இது தலைமை வரையும் போய் எங்களை மீண்டும் புறக்கணிக்கிறாங்க. அன்பிற்கினிய தமிழ்நாட்டு மக்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 கொள்கை தலைவர்களை தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோட 5 கொள்கை தலைவர்களை முன்னிறுத்தி இருக்கிறாங்க. 5 கொள்கை தலைவருக்கும் இங்க படம் வச்சிருக்கிறோம். இங்க வந்து 5 கொள்கை தலைவருக்கும் படம் வச்சிருக்கிறோம். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு, அஞ்சலி அம்மாள் இருக்கிறாங்க, இங்க காமராஜர் இருக்கிறாரு, வேலுநாச்சியார் இருக்கிறாங்க. இதுக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம்? கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 3 மணில இருந்து நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். இதுதான் மெயின் வழி. ஒன்னேன்னு சொல்ற ஒரு கட்சியோட நாகரிகம் என்ன, இப்படிதான் வந்தாகணும் வழி. நாங்க எங்களுடைய குறைய சொல்றதுக்காக நாங்க நிக்கிறோம். நாங்க புறக்கணிக்கப்படுறோம். எண்ணற்ற இளைஞர்கள் தம்பிகள் புறக்கணிச்சு நிக்கிறாங்க. அதனால எங்க குறைய சொல்றதுக்காக நாங்க இந்த இடத்துல அணி திரட்டி நாங்க நிக்கிறோம். ஆனா இதை கூட கூர்ந்து கவனிக்க தவறி இருக்கிறார் பொதுச் செயலாளர் அவர். இப்படியாப்பட்ட பொதுச் செயலாளரை வச்சு எப்படி இந்த கட்சி வழி நடத்த முடியும்? இன்றைக்கு வந்து இஸ்லாமியர் மக்களுக்காக ஒரு பிரதிநிதித்துவம் சொல்றாங்க, தலித் மக்களுக்கு நான் துணை முதல்வர் தருன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த நிமிஷத்துல எனக்கு பட்ட இந்த அனுபவம் என்னன்னா, இந்த கட்சி வந்து தமிழக மக்களுக்கு ஒரு தளபதியோட நேரடி கண்ட்ரோலுக்கு போற வரைக்கும் இந்த கட்சி என்னுடைய அனுபவத்துல சொல்ற இந்த கட்சி வளராது தமிழக மண்ணில. நிச்சயமாக தளபதி சொல்லுங்க தோழர்களே, நீங்க தளபதி நாங்க வந்து தளபதிக்கு வைக்கிற கோரிக்கை, தளபதி வந்து அரசியல் தெரிந்தவர்களை கூட வைத்துக்கிட்டு அரசியல் பண்ணணும். கொள்கை தலைவர்கள் அறிவிச்சா மட்டும் போதாது, அந்த கொள்கை தலைவர்களை அறிந்து அவர்களுடைய கொள்கைகளை இந்த மண்ணில் விதைக்கக்கூடிய அறிவார்ந்த இளைஞர்களை இந்த கட்சியில் இணைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டும். ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு இங்க ஊழலை ஒழிக்க முடியாத தோழர்களே. மீண்டும் நாங்க இது வந்து என்னன்னா தளபதிக்கு கொடுக்கிற வேண்டுகோள். ஏன்னா தளபதி தன்னுடைய தொழிலை விட்டுட்டு 200 கோடி சம்பளத்தை விட்டு இன்னைக்கு இந்த பொது சமூகத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லி வந்திருக்காரு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாருமே தளபதி ஏமாத்துறாங்க. இதே மாதிரி கட்சி நடத்தினா டெபாசிட் கூட வாங்காது தமிழகத்துல
தமிழக வெற்றி கழகம் வேணா நாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றோம். ஆமா ஆமா சார், இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு பொதுச் செயலாளர் வராரு, இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஒரு அதாவது போலீஸ்ட பர்மிஷன் வாங்காத ஒரு ரோட்ல கூட்டு போறாருன்னா ஒரு சுயசிந்தனை வேணும்ல. ஏன்பா என்ன 2 வீலர்ல கூட்டு போறேன், என்ன லேட் ஆனாலும் இப்ப இன்னைக்கு இவ்வளவு தொண்டர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்களா? அதாவது ஆக்சுவலா அது பொதுச் செயலாளருக்கு தெரியுமா இல்ல அவருடைய நாலேஜ் தெரியாம அவர் மாவட்ட செயலாளர் என்ன சொல்லி கூட்டு போயிருக்காருன்றது தெரியாது. ஏன்னா நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் பொதுச் செயலாளர் டைரக்டா நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பக்கம் போனீங்கன்னா டிராபிக்கா இருக்கும், இப்படி சுத்தி போனீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் பொதுச் செயலாளர் வந்து இப்ப இவ்வளவு பேர் எப்படியா இருந்தாலும் நிப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான செலவு பண்ணி எல்லாம் பேனர் வச்சிருக்காங்க, எல்லாமே இளைஞர்கள். அதெல்லாம் அவங்க எல்லாம் ஏமாற்றப்படுறாங்களே. பொதுச்சாளர் எங்க பேனரை பார்த்த மாட்டாரா, எங்க பேனரை பார்த்த மாட்டாரா, எங்க பேரை படிச்சிட மாட்டாரா அப்படின்ற விஷயம் தெரியல. இது மாற்று வழியில போறதே வந்து அவர் எப்படி வந்து இதை ஏத்துக்கிட்டாருன்றதே எங்களுக்கு புரியல. தளபதி அவர்களே, தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அறிவார்ந்த அரசியல்வாதிகளை கையில எடுத்து உங்க கட்சியை கண்டிப்பா மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. ஆனா அறிவார்ந்தவங்க கூட இல்லைன்னா கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போயிடும். கண்டிப்பா டெபாசிட் போயிடும். எல்லாமே படிச்சவங்க. இவர் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கினவர். நான் ஏற்கனவே வந்து ஒரு கவுன்சிலரா இருந்தேன். இந்த மாதிரி இன்ஜினியர் இருக்காங்க, எண்ணற்ற எல்லாம் படிச்சவங்க இன்னைக்கு வராங்க. இத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்தணும், இதுல ஊழல் இல்லாத ஆட்சி வரணும்ன்றத எதிர்பார்க்கறாங்க. இதை வந்து தயவு செய்து சொல்றேன், ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதிகளை கூட வச்சு அரசியல் பண்ணுங்க.